ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வீடியோ ரொம்ப நாள் போட முடியல. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேலை அதிகப்படியான வேலை ஆயிடுச்சு. அதுமாதிரி யூடியூப்பில் ரொம்ப வருமானம் வருது, அது வேலை அதிகமாக கேட்டால் கப்பெல்லாம் கிடையாது. நாங்கள் காய்கறி வியாபாரம் பார்க்குறோம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சேனல் ஆரம்பிச்சாலும் ரெவன்யூ ரொம்ப கம்மியாச்சு. சப்போஸ் நம்ம யூடியூப் வந்து நம்பிட்டு இருக்க முடியாது மாதிரி. அதனால் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோமா, அதை நோக்கி போக வேண்டியது. அடுத்து என்னோடய ஸ்டடி பிளான்ஸு அதையும் நான் ஃபாலோ பண்ணி போனேன். ஏன்னா எனக்கு ஸ்டடி பிளான்ஸ் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பேக்கேஜாக இருக்கிறனால அது முடிக்க காரணத்தான் ஓடிட்டுருக்கோம். இன்றைக்கி சண்டே ஒரு நாள் லீவ் கிடச்சிச்சு. இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, வீவர்ஸ்க்காக ஒரு வீடியோ நம்ம போடணும்னு சொல்லி தான் நானும் எங்கள் அம்மா முயற்சி பண்ணி வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம 2 சமையல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டுக்கறி கிரேவி, 2வது பாறை மீன் இருக்குது பார்த்தீங்களா, அது வரவல். அது 2 வீடியோ உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், எங்கள் கூடயே சேர்ந்து சமைங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என்றைக்கு சொல்கிறதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான ஆரம்பிக்க எந்த சார் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கறி கிரேவி பண்ண போகிறோம். பாருங்க, ஃபஸ்ட்டு கறியை வேக வச்சுக்கிறணும். 2வது இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதை நம்ம மிக்சியில் போட்டு கரகரப்பாக கொஞ்சம் இதை அரைச்சி வச்சுக்கிறணும். 3வது தக்காளி கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கு. 4வது பட்டை சோம்பு கிராம்பு. அதுக்கடுத்து கரம் மசாலா மட்டன் மசாலா 2 இருக்குது. இதை பாருங்க, அதுக்கடுத்து எண்ணெய் பாருங்க, தேவையான உப்பு இதை போட்டுக்கிறோம். இப்போ ரெடி பண்ணுவோம் வாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கேஸ் எல்லாம் இல்லை, அடுப்பு தான் பற்ற வைக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு தான் செய்ய போகிறோம், இயற்கை முறையில். ஆமாம், கேஸ் எல்லாம் வைக்கிறது இல்லை. வடச்சட்டி வச்சாச்சு. இது நாங்கள் தோட்டத்திலே செய்யலாம் நினச்சோம். எங்களுக்கு தோட்டம் இருக்கு, ஆனால் அங்கே டைம் இல்லை போகிறதுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறாங்க. எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றணும். ஆனால் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும், அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஊற்றணும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பட்டை என்னென்ன இருக்குது, பட்டை சோம்பு கசகசா பிரியாணி இலை எல்லாம் இருக்குது. இந்த பாருங்க, அது இனி சோம்பு அப்படியே இருக்குமா கட்டில். பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே மிக்சியில் குறவரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். அதைத்தான் போட்டு பச்சையாக தான் வதக்கணும். இது நல்ல பச்சை வாடை போக வதக்கிறணும். நல்லா நல்ல ஒரு ப்ரௌன் ஷேப் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டாங்க. இப்போ நல்லா வதக்கும். நம்ம கேஸ் ஒரு நிமிஷத்தில் ஆயிரும், ஆனால் விறகடுப்பில் வச்சது இன்னும் டேஸ்ட் நம்மளுக்கு. நாங்கள் வேற அடுப்பில் செய்கிறோம். அடுப்பு இப்போ நல்லா எரியுது, குறைஞ்சது. இப்போ மட்டன் மசாலா கரம் மசாலா
என்ன உப்பெல்லாம் வெறும் மண்ணா இருக்கு. வேற உப்பு வாங்கிட்டு வரேன். இந்த கொட்டி அது அடியில் இருக்குது எடுத்து. அதான் வை போணும். அது ஆமா. ரசம் வச்சு சோறாக்கி வச்சு. அரைமலை எடுத்து போட்டுட்டு மாதிரி காமிக்கிற ஜாதி ஒரு வருஷம் ஆகுது. காக்காட்டியும் நல்ல கறி உள்ளே போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஓரத்தில் விட்டு பிரியாணி சுத்தமாக பார்த்து வண்டி வரலாம் கொடுத்து விறகு முடி இந்த பின்னால் வர இருக்குல்ல அது புரியுமா